வெடித்து தற்கொலை செய்து கொண்ட தனியார் கல்லூரி பேராசிரியை. தற்கொலைக்கு முன் பேராசிரியை பேசிய 8 நிமிட வீடியோ. 30 வயதையான பேராசிரியை தற்கொலை செய்து கொண்டது ஏன்? 8 நிமிட வீடியோவில் பேசியிருப்பது என்ன? ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க புஷ்பாவதி. 8 நிமிஷம் பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்த பெற்றோரும் உறவினர்களும் அறக்க பறக்க புஷ்பாவதியோட மாமியார் வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. அங்க புஷ்பாவதி இல்ல. அதனால இன்னும் பதற்றமான பெற்றோர் புஷ்பாவதியோட மாமியார், மாமனார், கணவன், கொழுந்தன்னு எல்லாரையும் திட்டி சாபம் விட்டதோட வீடியோவை காட்டி தொட்டபல்லாப்பூர் ஊரக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீசார். இதுக்கு மத்தியில விஸ்வேஸ்வரையா தடுப்பணையில ஒரு இளம் பெண் சடலம் மிதக்கிறதா பொதுமக்கள் சில பேர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க போன போலீஸ் தடுப்பணையில சடலமா கிடந்த புஷ்பாவதியை மீட்டு இருக்காங்க. புஷ்பாவதி இப்படி ஒரு விபரீத முடிவை எடுக்க காரணமா இருந்ததே அவங்களோட கணவர் வீட்டார்தான். கர்நாடகா மாநிலம் பெங்களூரு சோத்தேனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் புஷ்பாவதி. 30 வயசான இவங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் தபசிஹள்ளி கிராமத்தை சேர்ந்த வேணுங்கிறவருக்கும் 1.5 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகி இருக்கு. கல்யாணமான நாள்ல இருந்தே மனைவி கிட்ட சரியா பேசாம இருந்திருக்காரு வேணு. சேர்ந்து சாப்பிடுறது, ஒன்னா வெளியில போறதுன்னு மனைவிய தவிர்த்த வேணு தூங்கும்போது கூட தனியா தான் தூங்கி இருக்காரு. உங்க அம்மா வீட்ல இருந்து பணம் வாங்கிட்டு வா, கார் வாங்கிட்டு வான்னு வரதட்சணை கேட்டு அடிக்கடி டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. அது எதையுமே புஷ்பாவதி செய்யாததுனால டென்ஷனான வேணு வேற ஒரு பொண்ணை 2வது கல்யாணம் பண்ணிக்க போறதா மிரட்டினதா சொல்லப்படுது. அதே மாதிரி மனைவி சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொலை முயற்சி பண்ணதாவும் சொல்லப்படுது. அப்போ விஷம் கலந்த உணவு உனக்கு இல்ல, வீட்ல எலி நடமாட்டம் அதிகமா இருந்ததா வேணு சமாளிச்சதாவும் அத புஷ்பாவதி நம்புனதாவும் தெரியுது. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாமே சரியாயிடும், கணவனும் நம்ம மேல பிரியமா இருப்பாருன்னு நினைச்ச புஷ்பாவதி நாம குழந்தை பெத்துக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கேட்காத வேணு கல்யாணமாகி 1.5 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம்னு சொல்லி அவாய்ட் பண்ணி இருக்காரு. அதனால கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் நம்மள தவிர்க்கிறாரு, உடல்ல ஏதாவது பிரச்சனையான்னு சந்தேகப்பட்ட புஷ்பாவதி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு கடுப்பான வேணு மனைவிய அடிச்சிருக்காரு. அந்த நேரம் சமாதானப்படுத்த வேண்டிய மாமனாரும் மாமியாரும் உனக்கு குழந்தை வேணும்னா என் இளைய மகனோட குடும்பம் நடத்தி பெத்துக்கோன்னு மருமகளை தகாத வார்த்தைகளால பேசி இருக்காங்க. ஏற்கனவே வரதட்சணை கொடுமை, கணவன் தன்னை தவிர்க்கிற வழின்னு கல்யாண வாழ்க்கையே வெறுக்கிற அளவு வேதனையில் இருந்த புஷ்பாவதி மாமியாரும் மாமனாரும் சொன்ன வார்த்தையை கேட்டு மனசு உடைஞ்சிட்டாங்க. அதனால வீட்டை விட்டு வெளியில போன புஷ்பாவதி பக்கத்துல உள்ள விஸ்வேஸ்வரையா தடுப்பணையில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால கணவர் வீட்டுல தனக்கு 1.5 வருஷமா நடந்த கொடுமைகளை எல்லாம் அழுது பேசி ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிட்டு தான் அணையில குதிச்சிருக்காங்க. தன்னோட சாவுக்கு மாமனார், மாமியார், கணவர், கொழுந்தன் தான் காரணம்னு அழுது பேசின வீடியோவை பார்த்த பெற்றோரும் உறவினர்களும் புஷ்பாவதியோட மாமியார் வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. காணாம போன 2 நாளைக்கு அப்புறம்தான் இளம் பெண்ணை சடலமா மீட்டிருக்காங்க போலீஸ். புஷ்பாவதியோட வீடியோ ஆதாரத்தை வச்சு கணவர் வேணு, மாமனார் கோவிந்தப்பா, மாமியார் பாரதி, கொழுந்தன் நாராயணசாமி, உறவினர்கள் முத்தே கவுடா, பல்லவி மேல வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீசார்.